ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். கிருபையை பொருந்தி எங்கள் நல்ல கடவுளே, இந்த காலை வேளையிலும் உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு சுத்தம் செய்ய அருள்தார். இயேசு வழியாய் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இன்று காலையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு பரிசுத்தராயிருங்கள், பரிசுத்தராயிருங்கள், பி ஹோலி. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45வது வசனம். நான் உங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள். வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்து 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தார். நாளை பரிசுத்தப்படுத்தின கர்த்தர் மனிதனுடைய வீழ்ச்சியை பிற்பாடு மனிதன் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினபடியால் குறிப்பாக என் ஜனம் என்று அழைக்கப்பட்ட கூட்டமாகிய இஸ்ரவேல் மக்கள் பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையை எழுதி கொடுத்தார். அவர்கள் பலவிதமான காரியங்களிலே கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்தபடியால் அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு பலிகளை ஏற்படுத்தி பலிகள் வழியாக ஜனங்களை சுத்திகரிப்பதற்கு ஆசாரியர்களை ஏற்படுத்தி இங்கே பரிசுத்தத்தை விரும்புகின்ற கடவுள் பலி வழியாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்திலிருந்து மீட்பதற்கு பலி செலுத்தின காலங்களை குறித்து, பலிகள் எப்படி செலுத்தப்பட்டது என்பதை குறித்தெல்லாம் நாம் திருமுறையிலே லேவியராகமத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக எந்த புத்தகத்திலும் கூறப்பட்டதை விட பரிசுத்தம் என்ற வார்த்தை 152 தடவைகளுக்கு மேலாக லேவியராகமம் புஸ்தகத்தில் வருகிறது. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்ற வசனம் 5 முறை லேவியராகமம் புஸ்தகத்தில் வருகிறது. மனிதனை சீராக்கவும், மனிதன் ரட்சிக்கப்படவும், மனிதன் பரிசுத்தமாய் வாழவும் கடவுள் நமக்கு எழுதியிருந்த திருமுறை, அதனுடைய பெயர் பரிசுத்த வேதாகமம் ஆகும். கடவுள் நமக்கு எழுதி தந்த திருமுறை, அதனுடைய பெயர் பரிசுத்த வேதாகமம் ஆகும், ஹோலி பைபிள். ஆனால் இன்று பரிசுத்தத்தை விரும்பாத நாம் மக்களால் பரிசுத்த வேதாகம் என்று அழைப்பதற்கு பதிலாக திருவிவிலியம் என்று பெயர் சுட்டி பரிசுத்தம் என்ற வார்த்தையை அதிகமாக புறக்கணித்து வருகின்றோம். பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை பரிசுத்தம் என்ற வார்த்தை எங்கும் மேலோங்கி நிற்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்த ஜாதியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவது அவசியம். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைக்கும் பொழுது, நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று அழைக்கிறார். குமாரனான இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதும் கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அழைப்பை கொடுக்கின்றார். இதை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். ஒன்று, விடுதலை வாழுவர பரிசுத்தராய் இருங்கள், விடுதலை வாழுவர பரிசுத்தராய் இருங்கள். எகிப்தில் அடிமையாயிருந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திய விக்கிரக வணக்கம், எகிப்திய கலாச்சாரம் போன்றவற்றால் தம்முடைய ஜனம் உண்மையை கடவுளை விட்டு வழி விலகி காணப்பட்டார்கள். உண்மையான தெய்வத்தை விட்டு, யாவையை விட்டு வழி விலகி காணப்பட்டார்கள். அவர்களை மீட்க கடவுள் மோசேயை தெரிந்து கொண்டு தம்முடைய ஜனங்கள் எனக்கு பிரியமான ஜனங்களாய் மாற மோசேயின் வழியாக எகிப்தியரை அழித்து இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை வாழ்வு கொடுத்து தம்முடைய ஜனம் பரிசுத்தமாயிருக்கவும் தாம் ஒருவருக்கே ஆராதனை செய்யவும் சீனாய் மலையிலே கூடிவர செய்து
கட்டளைகளை கொடுத்து அதன்படி நடக்கவும், பரிசுத்தராய் இருக்கவும், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெறவும், கடவுளுக்கு பலி செலுத்தி கர்த்தரோடு வாழ இஸ்ரவேல் ஜனங்களை முன்குறித்து தெரிந்து கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற வாக்களித்த கானான் தேசத்தை தருவேன் என்று கூறினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் எழுதி கொடுத்த கட்டளைக்கும் கற்பனைக்கு எதிராக செயல்பட்டு பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் அவருடைய பிரேதம் வனாந்திரத்திலே விழுந்தது. தாங்கள் சென்றடைய வேண்டிய தேசத்தை ஒரு சிலரை தவிர மற்றெல்லாரும் அடையாமல் போனார்கள். நாளைய தினம் அற்புதங்களை காண அல்லது நாளைய தினம் விடுதலையை காண இன்றைய தினம் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது கடவுள் வலியுறுத்துகிற கட்டளையாகும். ஆனால் இன்றும் பரிசுத்த வாழ்வை குறித்து உணராத நம்முடைய மக்கள் விடுதலைக்காக புனித யாத்திரை செய்வதும், சுவிசேஷ வியாபாரிகளிடம் செல்வதும், கணவன் மனைவிகளிடையே நல் உறவு இல்லாமல் வெளிவேஷம் போடுவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே நல் உறவு இருக்காது. ஆனால் இன்றைக்கு சுவிசேஷ வியாபாரிகளிடத்தில் சென்று நல் உறவு வைத்துக் கொள்கிறார்கள். இப்படியாக பரிசுத்தத்தை விரும்பாத கூட்டம் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. யோபுவை பாருங்கள். யோபு தான் நீதிமானாயிருந்தும் அதிகாலையில் எழும்பி தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ, தன்னுடைய வாழ்க்கை துணை பாவம் செய்திருப்பாளோ என்று பயந்து பலி செலுத்தி தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி கடவுளுக்கு முன்பாக நின்று தன்னை பார்த்து ஆண்டவர் தன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யோபு பரிசுத்த வாழ்வுக்காக எங்கும் ஓடவில்லை. தனக்கு வந்த சோதனையில் விடுதலை பெற வேண்டும், விடுதலை வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக எங்கும் ஓடவில்லை. இருக்கிற இடத்திலே ஜெபித்து சோதனையை மேற்கொண்டு விடுதலை வாழ்வு பெற்றான் என்று சொல்லி பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சரீர விடுதலைக்காக திருச்சுவை விட்டு குரங்கு தாவி தாவி சொல்வது போல் திருச்சுவை விட்டு பிரிந்து ஓடுகிற கிறிஸ்தவர்களே, உன் விடுதலை வாழ்வுக்கு திருச்சபை ஸ்தாபனங்களோ ஊழியக்காரர்களோ அல்ல, உன் வாழ்வின் பரிசுத்தமே முக்கியம் என்பதை உணர்ந்து கொள். யோபுவை போல் அதிகாலை எழும்பி கர்த்தருடைய வார்த்தையின் வழியாக உன் தனிப்பட்ட ஜெப ஜீவியத்தின் மூலமாகவும் உன் வாழ்வு பரிசுத்தப்பட உன்னை கர்த்தரிடம் ஒப்புவி. குமாரனா இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இரண்டாவதாக, இறைப்பணியை ஆற்றலோடு செய்ய பரிசுத்தராயிருங்கள். இறைப்பணியை ஆற்றலோடு செய்ய பரிசுத்தராயிருங்கள். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தருடைய கட்டளை என்னவென்றால், கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக ஆசாரியன் அல்லது கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, ஆசாரியன் அறியாமல் செய்த பாவத்திற்காக பாவ நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி இரத்தம் சிந்தினபடினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படும்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்வதற்கு முன்பாக பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தரோடு ஒப்புரவாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு தன்னை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தத்தோடு இவ்விதமாக ஊழியம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது இறை ஆற்றலோடு ஊழியம் செய்வார்கள். கடவுள் யோவான் சாபனுக்கு ஊழியத்திலே அழைப்பு கொடுக்கும்போது யுவாராக கூறுகிறார், அவன் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்வார். ஆகவே தான் யோவான் ஸ்நாபகன் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்தபடினாலே யோவான் ஸ்நாபகனுடைய தலை வெட்டப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக ஊழியக்காரன் வாயில் கர்த்தருடைய வேதத்தை தேடுவார்களே, ஊழியக்காரன் பரிசுத்தமாய் இருந்தால்தான் ஜனங்களும் பரிசுத்தமாய் இருப்பார்கள்.
அநேக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து போதகர்களாகாதிருப்பீர்களாக என்று வேதம் சொல்கிறது. ஊழியக்காரன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஊழியக்காரன் பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழாதபடியால் அவருடைய பிள்ளைகளும் வழி விலகி செல்கிறார்கள். ஆசாரியனாகிய ஏலியின் பிள்ளைகளை நினைத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, மாறாக ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும்படியாகவும் தம்மையே கொடுத்தார். ஆனால் இன்று ஊழிய காலத்திலும் ஊழியத்திலும் பரிசுத்தம் இல்லாதபடியால் தீமைகள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பரிசுத்தமாய் ஊழியம் செய்ய ஊழியக்காரர்களை கூட அங்கீகரிப்பதில்லை. பரிசுத்தமாய் ஊழியம் செய்யும் ஊழியக்காரர்களை கூட அங்கீகரிப்பதில்லை. ஜனங்கள் குழம்பி போய் கிடக்கிறார்கள். பிரபலத்தையும் பண செல்வாக்கையும் ஊழிய வியாபாரிகளையும் அதிகமாக நேசிக்கிறார்கள். கள்ள உபதேசங்களை பின்பற்றுகிறார்கள். அவர்களை அங்கீகரிக்கிறார்கள். பரிசுத்தத்தை குலைச்சலாக்குகிறார்கள். இறைப்பணியை இறை வசனத்தின்படியும் இறை ஆற்றலின்படியும் செய்யும் ஊழியக்காரர்களை அங்கீகரிப்பதில்லை. இறை ஆற்றலோடு இறைப்பணி செய்வதற்கு பரிசுத்த வாழ்வு மிக முக்கியமாக காணப்படுகிறது. அது மேலோங்கி நிற்க வேண்டும். ஏனென்றால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் ஒருவரே. கர்த்தருடைய வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்தும். அது இறைப்பணி செய்வதற்கு ஆற்றல் தருகிறது. ஆகவே பரிசுத்த வசனத்தை வாஞ்சித்து கற்றுக்கொண்டு தெளிவடைந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும் போது உலகத்திலே எதுவும் கிடைக்காவிட்டாலும் பரலோகத்திலே அதுக்கான ஆசீர்வாதங்கள் உண்டு. யோவான் ஸ்நாபகன் நீதியோடு உண்மையோடு ஊழியம் செய்தபடியால் தலை வெட்டப்பட்டது. இன்றைக்கு எத்தனை ஊழியக்காடு தலைகள் வெட்டப்படுகிறது. எத்தனை ஊழியக்காடு இரத்த சாட்சியாய் மறிக்கிறார்கள். எத்தனை ஊழியக்காரர்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். இல்லை, மக்களுக்கு ஏற்ற வேஷம், மக்களுக்கு ஏற்ற பரிசுத்த ஜீவியம், மக்களுக்கு ஏற்ற உபதேசம், இதன் மூலமாக வியாபார பெருக்கம். கிறிஸ்தவமே, நீ அழிந்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொண்டு பரிசுத்த வாழ்வுக்கு நேராக ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் திரும்ப அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, கடவுளை உண்மையாய் தொழுது கொள்ள பரிசுத்தராயிருங்கள். கடவுளை உண்மையாய் தொழுது கொள்ள பரிசுத்தராயிருங்கள். சங்கீதம் 29:2 சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். 10 கட்டளைகளில் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். கடவுளை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் பரிசுத்தமாய் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை தொழுது கொள்வதற்கு முன்பாக தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு கடவுளுக்கு பலி செலுத்தி கடவுளை பிரியப்படுத்த வேண்டும் என்பது கடவுளின் எதிர்பார்ப்பாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் போது நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தரமாக இருக்க வேண்டும். மூடர் பயிடுவதைப் போல பயிடாமல் கர்த்தரை தொழுது கொள்ள வரும்போது பயபக்தியுடனும் பரிசுத்தத்துடனும் தொழுது கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். மனம் பதறி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. கர்த்தரை தொழுது கொள்ளும் போது நம் வாழ்வு பரிசுத்தமாக இருந்தால் சிந்தனைகள் எண்ணங்கள் ஒருமுகமாகி கர்த்தரோடு உறவாட நம்மை தூண்டும். இல்லை என்றால் நம்முடைய குறைவை எண்ணி பார்த்து பாவத்தை அறிக்கையிட்டு நம்மை பரிசுத்த வாழ்வுக்கு ஒப்படைத்து ஆவியோடு உண்மையோடும் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும். நாம் கடவுளை தொழுது கொள்ள வரும்போது தகுந்த ஆயத்தத்தோடு வர வேண்டும். தகுந்த ஆயத்தத்தோடு நாம் வர வேண்டும். திருச்சபை தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது தொழுகையில் பரிசுத்தம் இருக்கிறதா? இன்று பதவி எண்ணங்களும் குற்றச்சாட்டு எண்ணங்களும் பிறருடைய விலை உயர்ந்த வஸ்துக்களையும் ஆபரணங்களையும் பிறருடைய முக சாயல்களையும் வேடிக்கை பார்த்து பரிசுத்த குலைச்சலாக்கி சக விசுவாசிகளோடு ஒப்புரவாகாமல் பகையோடு வந்து பகையோடு சொல்கிறோம். திருச்சபையின் ஆராதனை தொழுகைகள் பரிசுத்தம் இழந்து மேற்கத்திய கலாச்சாரத்தோடும் நம்முடைய தாளந்துகளை பிறர் காண வேண்டும் என்பதற்காகவும் தொழுகையை அரசியலாக்கி பரிசுத்தத்தை இழந்து நிற்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கடவுளை தரிசிப்பதில்லையே. நாம் கடவுளை உண்மையாய் பரிசுத்தமாய் தொழுது கொள்ள நம் வாழ்வை சீர்படுத்தி நாம் ஆலயங்களிலே பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதிப்போம்.
நிறைவாக இறையரசுக்குள் நுழைய பரிசுத்தராயிருங்கள். இறையரசுக்குள் நுழைய பரிசுத்தராயிருங்கள். இறையரசு என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. நாம் இறையரசுக்குள் நுழைவதற்கு நம்மை பரிசுத்த குலைச்சலாக்குகிற மாம்ச கிரியைகளாகிய விபச்சாரம், வேஷிதனம், கொலை, கொள்ளை, பொருளாசை, அசுத்தம், விக்கிரகாராதனை, காம விகாரம், பில்லிசூனியம், பகைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், களியாட்டுகள் போன்ற தீய செயல்களை செய்யாமல் நாம் இறையரசுக்குள் நுழைவதற்கு பரிசுத்தத்தை பேணி பாதுகாப்போம். இன்று கிறிஸ்தவர்களுக்குள்ளே மேலோங்கி நிற்பது பொருளாசையின் விக்கிரகம். வெளியிலே பரிசுத்தம், வாழ்க்கை முழுவதும் இன்றைக்கு பொருளாசையால் நிறைந்து காணப்படுகிறது. ஆகவே தான் இன்று ஜனங்கள் ஒரு மோசமான செயலுக்கு நேராக இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பகிர்வு எண்ணங்கள் இல்லை. ஜனங்களுக்குள்ளே பகிர்ந்து கொடுக்கிற அனுபவங்கள் இல்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற எண்ணங்கள் மேலோங்கி நிற்கிறது. அனைத்திற்கும் காரணம் இந்த பண ஆசை, பொருள் ஆசை என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரியமான, இது தவிர்க்கப்பட வேண்டும். இறையரசுக்குள் நுழைவதற்கு நம்முடைய வாழ்வாதாரத்தில் பரிசுத்தம் தேவை. நம்முடைய பகிர்வதிலும் பரிசுத்தம் தேவை. லாசருவையும் ஐஸ்வர்யவானையும் நினைத்துக் கொள்ளுங்கள். லாசரு ஏழையாக இருந்தாலும் பரிசுத்தமாயிருந்தபடினாலே பரலோக வாக்கியத்தை பெற்றான். ஐஸ்வர்யவானுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் பரிசுத்தம் இல்லை. உலகத்தின் அத்தனையும் அவன் அனுபவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைய கிறிஸ்தவர்களும் ஐஸ்வர்யவானாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார்கள், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புவதில்லை. ஊழியக்காரர்களும் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார்கள், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புவதில்லை. இறையரசுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஒரே ஒரு திறவுகோல் என்னவென்றால் பரிசுத்தம். ஞானஸ்தானமோ சடங்குகளோ இல்லை அதிகமாய் ஆண்டவருக்காய் கொடுப்பதனாலேயோ ஆலயத்துக்கு ஒழுங்காய் சொல்லுகிறதுனாலேயோ அல்ல, நம்முடைய கோட்பாடுகளினாலேயோ அல்ல. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது, இறையரசுக்குள்ளும் நுழைய முடியாது. பிரியமானவர்களே, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்டியன் எத்திக்ஸ் அறநெறி, கிறிஸ்தவ அறநெறியை சரியாக கடைபிடித்து பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டும்தான் ஆண்டுடைய இறையரசிலே கலந்து கொள்ள முடியும், இறையரசிலே நாம் கடந்து செல்ல முடியும். ஏனென்றால் கடவுள் நம்மிடத்தில் விரும்புகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்பதை. குறிப்பாக அன்னை தெரசாவை குறித்து நாம் பார்க்கின்ற வேளையிலே ஒரு முறை அன்னை தெரசா அவர்கள் இவ்வாறாக சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அதாவது புனிதர் பட்டம் என்பது ஒரு ஆடம்பரம் அல்ல. புனிதர் பட்டம் என்பது ஒரு ஆடம்பரம் அல்ல, மாறாக ஒவ்வொருவரும் வாழ்ந்து காட்ட வேண்டிய பட்டம் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு கடமை என்பதை இங்கே கூறுகிறார். ஆகவே வாழ்ந்து காட்டுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த உலக பட்டம் அல்ல, உலக புனிதர் பட்டம் அல்ல, திருப்பணியின் மூலமாய் பணத்தின் வழியாய் பெற்றுக்கொள்கிற பட்டமும் அல்ல. இவைகளெல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும். நாம் இறையரசிலே பிரதிபலங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இறையரசிலே ஆண்டுடைய சமூகத்திலே பரிசுத்த பட்டங்களை பெற வேண்டும். மாய்மாலமாய் கொடுக்கிற உலக பட்டங்களை புறக்கணித்து திருவசனத்திலே உறுதியாயிருந்து பரிசுத்தை காத்துக்கொண்டு ஆண்டுடைய இறையரசிலே பரிசுத்த பட்டங்களை பெறுவதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். நம்முடைய கிரியைகளுக்கான பிரதிபலங்களை தரும்படி இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். பரிசுத்த ஜாதியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டார்,
நம்மை முன்குறித்தார். நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாகி கிறிஸ்துவோடு பங்காளியாய் மாறுவதற்கு, நித்தியமாய் இயேசுவோடு இருப்பதற்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவோம். அதற்கென்று நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்கு இடம் கொடுப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய விடுதலையில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய இறைப்பணியில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய தொழுகையில் பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் இறையரசுக்குள் நுழைய பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்த்து ஆண்டவர் சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் தாம் இந்த வார்த்தையினாலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட இறை வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க கிருபை தார். எங்கள் விடுதலை வாழ்விலே, எங்கள் இறைப்பணியிலே, எங்கள் ஆராதனைகளே, இறையரசிலே கடந்து வருவதிலே ஆண்டவரே, நாங்கள் தகுதி பெறுவதற்கு பரிசுத்தம் எங்களுக்கு தேவை. எங்களை பரிசுத்தப்படுத்தும், சீர்படுத்தும். எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் சமுதாயத்தை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் தேசத்தை பரிசுத்தப்படுத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்திற்கு சாட்சியாக இருக்கின்ற திருச்சபையிலே பணியாளர்களை பரிசுத்தப்படுத்தி இந்த ஊரடங்கு காலத்தில் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய அருள்தார். எங்களே அர்ப்பணம் செய்கிறோம். இயேசு வழியாய் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் நிறைவும் நாம் கேட்ட செய்தியோடு நம்முடைய வாழ்வோடு குடும்பங்களோடு பிள்ளைகளோடு கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.